வனிதா கல்யாணம் நின்னது அவ்வளவுதானா? வேற ஏதாவது வழி பண்ண முடியாதா? நைட்டு ரொம்ப நேரம் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். சுரேஷ் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அவரை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் வேணா கேண்டீன்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ, பாத்து பாத்து, மெதுவா. இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? நல்லா தூங்குனேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சுரேஷ் வராருன்னு நினைக்கிறேன். என்ன ராம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆமா, சுரேஷ் எங்க? சுரேஷ் எப்போ வருவாரு? வனிதா, நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு எந்த ரெஸ்டும் வேண்டாம். நான் எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது? என்னால சுரேஷை பார்க்காம இருக்க முடியாது. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் ஏன் என்ன பார்க்க வரல? தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஏன் ஏன் யாரும் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? ஏதாச்சும் பேசுங்க. என் சுரேஷ்க்கு என்னதான் ஆச்சு? நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகல? அவரு நல்லதானே இருக்காரு? ப்ளீஸ் அவர் எங்க என்ன சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க. வனிதா, என்னாச்சு? பாருங்க டாக்டர், இவங்க யாரும் என் சுரேஷ பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட பார்க்கணும். நீங்களாவது தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். கூல் கூல், கண்டிப்பா சுரேஷை வர சொல்றேன். யாராவது ஒருத்தர் இருங்க, மற்றவங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க? என்னாச்சு? கண்டிப்பா சுரேஷை வர சொல்றேன், சரிங்களா? ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது.